ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது மட்டன் குழம்பு மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து காய் வந்து முள் மாதிரி மேலே இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருண்டை வெள்ளைப்பூண்டை உரித்து இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. இது கூட மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்ந்த மாதிரி நான் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வேணாலும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 2 பட்டை, இது 2 எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் கடுகு போட்டு அந்த பலாக்காயை நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் மட்டன் மசால், கொஞ்சம் கறி மசால் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சூப்பராக கம வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தேங்க்யூ.